ஹாய் வேர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, திருமூலரின் திருமந்திரம். இறைவனை எப்பயும் போற்றி புகழணும். அப்படி போற்றி புகழ்றதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த பாடலை பார்ப்போம். ஆற்று கீழா வழியாகும் இறைவனை போற்றுமீன் போற்றி புகழ்மீன் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டொடும் ஆற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆமை. இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம். ஆற்று கீழா வழியாகும் இறைவனை அப்படின்னா எல்லா வகையிலும் நல்வழிப்படுத்தக்கூடியவன். போற்று மீன் போற்றி புகழ் மீன் புகழ்ந்திடில் அப்படின்னா போற்றி புகழணும். அவரை போற்றி புகழ்ந்தா மேற்று இசைக்கும் கிழக்கு திசை எட்டொடும் ஆற்றுவன் அப்படின்னா விண்ணும் மண்ணும் 8 திசைகளும் வழி நடத்துவான். அப்படி ஆட்டவும் ஆமை அப்படின்னா அவன் நம்மளோட வாழ்க்கைக்கும் நல்வழி காட்டுவான். அவனோட அருளையும் பெற முடியும். ஓகே வேர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.